ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மில்க் பால்ஸ். ஸோ இது வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ இது வந்து ஒன்லி 3 இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் ஃபைனலாக ரிவீல் பண்ணுறேன். ஸோ இது செய்கிறதுக்கு ஒரு 3 இன்க்ரீடியண்ட் தேவைப்பட சொன்னேன். ஸோ அது மில்க், கார்ன்ஸ்டார்ச் அண்ட் சுகர் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து மில்க் எடுத்துகிட்டு கார்ன்ஸ்டார்ச்சும் எடுத்துகிட்டு சுகர் அப்புறம் எல்லாமே நம்ம 3 பொருளும் வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா சுகர் எல்லாம் டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஹீட் பண்ணணும். ஸோ நான் வந்து வடிகட்டிக்கிறேன். ஸோ ஃபில்ட்ரு பண்ணால் அந்த லம்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் ரொம்ப லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஸ்டிக்கியாக வர வரைக்கும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் இது குக் பண்ணாவே போதும். 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஸ்டிக்கியாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை வந்து டோ மாதிரி பிசையணும். இதுவும் வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு நீங்கள் பிசைஞ்சால் போதும். நல்லா ஃபர்மாக பால் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரோல் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ நான் வந்து குட்டி குட்டி பால்ஸாக ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கோகோ பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றத விட ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருந்ததுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருந்தது, சாக்லேட் மாதிரி. ஸோ இந்த ட்ரெண்டிங் ஆன இந்த மில்க் பால்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.